Dear students, example 10.24 solve dy by dx plus 2y into cot x equal to 3x square into cosecant square x. இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இது வேரியபிள் செப்பரபிளா ஹோமோஜெனியஸா லீனியரா அப்படிங்கிறது தான். ஹோமோஜெனியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நான் ஹோமோஜெனியஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா தெளிவாக புரியும். இப்போ நம்ம இதை பற்றி பார்ப்போம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லீனியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது ஒய்க்கு பவர் ஒன்னா எக்ஸுக்கு பவர் ஒன்னான்னு பார்க்கணும். இங்கே எக்ஸுக்கு பவர் 2, இங்கே ஒய்க்கு பவர் 1. ஸோ நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஒய்க்கு பவர் ஒன்னா தான் லீனியர் இன் ஒய். சரி, சம்டைம்ஸ் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்ந்தாப்புல பவர் 1 வந்துடும். அப்போ என்ன பார்க்கணுன்னா, கொஸ்டினில் dy by dx இருக்கா இல்லை dx by dy இருக்கான்னு பார்க்கணும். dy by dx இருந்தால் அது லீனியர் இன் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். dx by dy இருந்தால் அது லீனியர் இன் எக்ஸ் எடுத்து நான் போட்டுடலாம். இப்போ நமக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ஒய்க்கு பவர் 1 இருக்கு. நீங்கள் இதை தான் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துக்கு போகணும். ஸோ ஒய்க்கு 1ங்கிறதுனால நமக்கு டெஃபினட்டாக இந்த கொஸ்டின் பிலாங்ஸ் டு லீனியர் இன் ஒய். கரெக்ட். இப்போது இந்த கொஸ்டினை நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஒன்றும் நான் பண்ணலை. கொஸ்டினில் இங்கே ஒய் சேர்ந்துருக்கு. அந்த ஒய்யை தூக்கி நான் தனியாக இப்படி ப்ராக்கெட்டுக்கு வெளியே போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் பண்ணலை. எதுக்காகனா அப்படி எழுதிட்டா பாருங்களேன். இஸ் ஆஃப் தி ஃபார்ம் dy by dx plus py equal to q. நமக்கு நல்லா தெரியும் லீனியர் இன் ஒய்யில் பியும் கியூவும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ இதை நான் பின்னு வச்சுக்கலாம், இதை நான் கியூன்னு வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், அதான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக தான் இந்த ஒய்யை ப்ராக்கெட்டுக்கு வெளியே எழுதுறது, அந்த ஃபார்முக்காக. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு த கிவன் கொஸ்டின் இஸ் லீனியர் இன் ஒய். அப்போது லீனியர் இன் ஒய்யாக இருந்தால் அதோட ஜென்ரல் சொல்யூஷன் இது ஒய் இன்டூ இ பவர் இன்டெகல் ஓவர் பிடிஎக்ஸ். இது நீ இப்படியும் எழுதலாம், சில பேர் இது வெறும் இப்படியும் எழுதுவாங்க. நீ இப்படி வர எழுதிக்கும், ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். இன்டெகல் ஓவர் கியூ இன்டூ இ பவர் இன்டெகல் ஓவர் பிடிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பிளான் அப்படின்னா, இந்த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரி, இப்போ கண்டுபிடிக்கலாமா? இ பவர் இன்டெகிரல் ஓவர் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் பியோட வேலை இப்போ தான் சொல்லியிருந்தேன் 2 cot x இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், இந்த 2 தூக்கி வெளியே போட்டேன். வெளியே போட்டிங்கன்னா இந்த cot x இன்டெகிரேட் பண்ணால் log sin x. இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா போடுறோம் பாருங்களேன். இந்த cot x எப்படி எழுதிக்கலாம், cos x by sin x அப்படின்னு எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இந்த டெனாமினேட்டர் இருக்கிற sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் இருக்கிற cos x வந்துடும். அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா log of sin x. எப்பவுமே டெனாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் வந்துட்டால் அதுக்கு இன்டெகிரேட் ஃபார்முலா எழுதிக்கலாம், log of the denominator போட்டுக்கலாம். அதுதான் நாங்கள் போட்டிருக்கேன். அப்போ இந்த 2 இந்த cot xக்கு log of sin x. ஆஸ் பர் தி பவர் ரூல் என்ன பண்ணலாம், மேலே தூக்கிடலாம். அப்போ என்ன ஆகும், log of sin x ஹோல் ஸ்கொயர்னு வரும். நத்திங் பட் log sin square x. இந்த e log கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன மட்டும் வந்துடும், sin square x மட்டும் வந்துடும். அப்போ நமக்கு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை கொண்டு போய் கொடுக்க போகிறேன், இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன நடக்கும் பாருங்கள், y into integrating factor equal to இதோட q ஓட வேல்யூ, இது வரைக்கும் q ஓட வேல்யூ, இது என்னது integrating factor இருக்கிற dx plus c. உங்களுக்கு இந்த qக்கு இந்த வேல்யூ போட்டுக்கிட்டேன், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டருக்கு இந்த வேல்யூ போட்டுக்கிட்டேன். வேறு ஒன்றும் நான் பண்ணலை. இப்போ என்ன ஆகும், இந்த கொசிகண்ட் ஸ்கொயரும் சைன் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஏன்னா சைன் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் கொசிகண்ட். ஸோ ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ எங்கே இருக்கும், இந்த 3 தூக்கி வெளியே வச்சிடுறேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இந்த டிஎக்ஸ் இருக்கும், இந்த சி இருக்கும். சிம்பிள். அப்போ இந்த 3 அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூ பை 3 கேன்சல் ஆகியாச்சு. இந்த ப்ளஸ் சி. ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி ஒய் இன்டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ ப்ளஸ் சி. எப்பயுமே நீங்கள் சி ஒரு பக்கம் வச்சுக்கிறது சேஃப். இதை நீங்கள் கொண்டு வந்தால் கூட எப்படி போட்டுக்கலாம், ஒய் இன்டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூ ஈக்குவல் டு சின்னு கூட எழுதி ஆன்சரை முடிக்கலாம். சிம்பிளாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு கொஸ்டின்.